ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி மார்னிங் கிட்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு அவசரமாக வேகமாக கிளம்பி ஈவெண்ட்டுக்கு போயாச்சுங்க. இன்றைக்கி நம்ம சந்தியாஸ் கிச்சனில் ஒரு ஸ்கூலோட ஈவெண்ட் புக்கிங் இருந்தது. அதுக்காக தான் வேகமாக கிளம்பி நானே ஈவெண்ட்டை வந்து விசிட் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டேன். ஸோ இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலராகவே ஈவெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா, இவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து சந்தியாஸ் கிச்சனோட ஃபுட்டை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க 2 பேர் இல்லைங்க, இந்த ஹோல் ஸ்கூலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அந்த ரீசனாலே இந்த தடவையும் வந்து பார்த்திங்கன்னா சந்தியாஸ் கிச்சனுக்கே கால் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் அழகான சூப்பரான ஆசமான ஃபீட்பேக்கோட செம்மையாக முடிஞ்சதுங்க இன்றைக்கி ஈவெண்ட்டு. ஸோ எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரவேற்பு இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. ஸோ இந்த அளவுக்கு போகுமா அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தோம். பட் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததோட வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட வந்து ஒரு பிஸ்னஸ் டிப்ஸாகவே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பிஸ்னஸை எடுத்து பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸை வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். அதாவது ஒரு ஈவெண்ட் எடுத்து நடத்துகிறீங்களாம் சரி, இல்லை ஒரு இடத்துல வந்து ஸ்டால் போடுறீங்கனாலும் சரி, அதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட க்ரௌடு, அவங்க இந்த பொருளை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா, அவங்களோட ஸ்பெண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற சின்ன குட்டி அனலைசிஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கு